My Show, AB Show. வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 18வது பாராளுமன்ற தேர்தலின் முதல் கட்ட வாக்குப்பதிவு இந்த மாதம் ஏப்ரல் 19ஆம் தேதி தமிழ்நாட்டில் மிகவும் பரபரப்போடு நடைபெற்றது. இந்த தேர்தலில் கன்னியாகுமரி மாவட்டத்தின் வெற்றி வாய்ப்பு யாருக்கு என்பதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி ஒரு மிகப்பெரிய தொகுதி, அதிகமாக மக்கள் படித்தவர்கள் இருக்கின்ற தொகுதி, குறிப்பாக பணக்கார தொகுதியும் கூட. இந்த பணக்கார தொகுதியில் மக்கள் யாருக்கு ஓட்டு போடுகிறார்கள்? நல்லவர்களுக்கு ஓட்டு போடுகிறார்களா, இல்லை ஜாதி பார்த்து ஓட்டு போடுகிறார்களா, இல்லை மதம் பார்த்து ஓட்டு போடுகிறார்களா என்பதை, அதாவது உண்மை கள நிலவரத்தை நம்ம பற்றி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த புதிய கண்ணாடி பிடிச்சிருந்தா எல்லாம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எப்படி இருக்கு நண்பர்களே புதிய கண்ணாடி? இந்த மாதம் 19ஆம் தேதி கன்னியாகுமரி தொகுதிக்கு தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலில் 4 முனை போட்டியாக நடைபெற்றது. 4 முனை போட்டின்னா டிஎம்கே அலையன்ஸ், பிஜேபி, ஏடிஎம்கே மற்றும் நாம் தமிழர் கட்சி. இந்த கன்னியாகுமரி தொகுதியை நம்ம பார்த்தோம்னா இந்தியாவின் தென்கோடியில் அமைந்திருக்கின்ற ஒரு தொகுதி தான் இந்த கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதி. இது ஒரு பணக்கார தொகுதியாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் இந்த மாவட்டத்தில் இல்லாத வளங்களே இல்லை. பணத்துக்கு பணம், ரப்பருக்கு ரப்பர் வருமானம், மீன்பிடி தொழில், வேலை வாய்ப்புக்கு என்று ஒரு குறைவும் இல்லாத ஒரு மாவட்டம், எல்லா துறைகளிலும் முன்னேறி இருக்கின்ற ஒரு மாவட்டம் தான் கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதி. ஆனால் அந்த தொகுதியுடைய நிலவரம் என்ன? இந்த கன்னியாகுமரி மாவட்ட பாராளுமன்ற தொகுதியில 6 சட்டமன்ற தொகுதி இருக்குது. அந்த 6 சட்டமன்ற தொகுதியில தான் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி, நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதி, பத்மநாபபுரம், குளச்சல், கிள்ளியூர், விளவங்கோடு. இந்த கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதிக்கு எம்எல்ஏ இருப்பவர் தளவாய் சுந்தரம், ஏடிஎம்கே காரர். நாகர்கோவில்ல எம்ஆர் காந்தி, பத்மநாபபுரம் மனோ தங்கராஜ், குளச்சல் தொகுதிக்கு பிரின்ஸ் காங்கிரஸ், கிள்ளியூர் தொகுதிக்கு ராஜேஷ்குமார் எஸ் காங்கிரஸ் காரர், விளவங்கோடு எம்எல்ஏ விஜயதரணியாக இருந்தாங்க. அவங்க அண்மையில தான் ரிசைன் பண்ணிக்கிட்டு பிஜேபிக்கு தாவினார். அந்த விளவங்கோடு தொகுதிக்கும் சேர்த்து தான் இந்த தேர்தலில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. ஆக கன்னியாகுமரி மாவட்டம், கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதிக்கு இத்தனை சட்டமன்ற தொகுதிகள் இருந்தும் இந்த கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி ஏன் வளர்ச்சியை பெறவில்லை என்பதை நம்ம பார்க்க போறோம். இந்த கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி தேசிய கட்சிகளின் கோட்டை. இதுவரை பிஜேபி இல்லைன்னா காங்கிரஸ் தான் மாறி மாறி வின் பண்ணியிருக்காங்க. ஆனா இங்க என்ன பார்த்தீங்கன்னா ஜாதியா மதமா என்று பார்க்கும்போது ஜாதியை விட மதம்தான் பலம் சாய்ந்தது. இங்க ஜாதியா மதமா என்று பார்க்கும்போது ஜாதியை விட மதம்தான் பலம் வாய்ந்தது என்பதை எல்லா தேர்தலும் நிரூபித்திருக்கின்றன. ஆக இந்த கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதிக்கு முந்தைய பேர் என்னன்னு தெரியுமா? 2009 வரை, அதாவது 1952 2009 வரை இந்த தொகுதிக்கு நாகர்கோவில் பாராளுமன்ற தொகுதின்னு தான் இருந்துச்சு. 2009க்கு பிறகுதான் இந்த தொகுதிக்கு பேரை கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதின்னு மாத்தினாங்க. ஆக இந்த தொகுதிக்கு பல சிறப்பு அம்சங்கள் இருக்கின்றன. இது காங்கிரசின் கோட்டை என்று சொல்லலாம். காங்கிரசின் கோட்டையாகத்தான் இருந்திருக்கு. எப்பவுமே காங்கிரசும் டிஎம்கே அலையன்ஸ் சேர்ந்து தான் இங்க நின்று இருக்காங்க, மக்களை சந்தித்திருக்காங்க. ஆனா ஒண்ணு, பெரியார் ஒரு இதுல சொல்லுவார், முட்டாள்கள் ஓட்டு போடுகிறார்கள்,
அயோக்கியர்கள் ஆட்சிக்கு போகிறார்கள். அது உண்மைதான். இந்தியாவுடைய கலாச்சாரம், இந்தியாவுடைய பண்பாடு, இந்தியாவுடைய பன்முகத்தன்மை எல்லாம் இப்பொழுது சிதைந்து போய்கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் இந்த ஆட்சியாளர்களாலும் அரசாங்க ஊழியர்களாலும் நாமெல்லாம் ஓட்டு போடுகின்றோம். ஓட்டு போடுவதற்காக வற்புறுத்தப்படுகின்றோம் தேர்தல் ஆணையத்தால். இந்த தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு தடவையும் சொல்லுது, ஓட்டு போடுவது என்பது நமது ஜனநாயக உரிமை என்பது. ஓகே, நாம் ஜனநாயக உரிமையை நாம் பின்பற்றி இருக்கின்றோம். ஆனால் அரசியல்வாதிகள் ஜனநாயக உரிமையை பின்பற்றுகிறார்களா என்பதை பார்க்க இந்த தேர்தல் ஆணையம் தவறுகிறது. இந்த தேர்தல் ஆணையத்தில் இருக்கின்றவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள்? 5 வருடத்துக்கு ஒரு முறைதான் எலெக்ஷன் வருது. அதுவரை இவர்களுக்கு எதுக்கு சம்பளம்? இந்த எம்பிக்கள், இந்த எம்எல்ஏக்கள் ஒழுங்காக வேலை செய்கிறார்களா என்பதை பார்ப்பது யாருடைய வேலை? எலெக்ஷன் கமிஷனோட வேலை. ஆனா இந்த எலெக்ஷன் கமிஷன் உள்ள ஸ்டூபிட் ஃபெல்லோஸ் ஐஏஎஸும், இந்த ஐஏஎஸ் காரங்களுக்கு என்ன அறிவு இருக்குன்னே தெரியல, முட்டாள் ஐஏஎஸ். இவங்களெல்லாம் எப்படி தேர்ந்தெடுக்கிறார்கள் என்றே தெரியவில்லை. இதுல வேற இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு அட்டானமஸ் பாடியா. இந்த அட்டானமஸ் பாடி என்பது தனித்துவம், தனி அந்தஸ்தை பெற்றது. இவர்கள் ஏன் இவர்களை மானிட்டர் பண்ணல, எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் என்பதை $1 மில்லியன் கேள்வி. ஆக இந்த தேர்தல் என்பது மக்களை ஏமாற்றுவதற்கான ஒரு முறைதான் நம்ம நாட்டில் நடக்குது. எலெக்ஷன் நடக்கும் போது மட்டும்தான் மக்களை சந்திக்க வருகின்ற இந்த அரசியல்வாதிகள் மற்ற நாட்களில் எங்கே போகிறார்கள் என்பதை இந்த தேர்தல் ஆணையம் கவனித்திருக்கிறதா, எச்சரித்திருக்கிறதா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆக இந்தியாவுடைய தேர்தல் ஆணையத்துடைய விதிமுறைகளை எல்லாம் மாற்றும். தேர்தல் ஆணையத்தை டிஸ்மிஸ் பண்ணணும், ஒழுங்கா செய்யணும். பொதுவாக கல்விக்குன்னு ஒன்று இருக்கு, யூஜிசி என்னெல்லாம் திட்டங்களை கொண்டு வருது. 40 பிள்ளைகளை படிப்பதற்காக PhD கொண்டு வருகிறாங்க. வெறும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்ல, ஒரு கிளாஸ் ரூம்ல 40 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. ABCD சொல்லி கொடுக்கறதுக்கு டெட், கல்லூரியில் பாடம் நடத்துவதற்கு நெட், PhD. இதெல்லாம் அவசியமா? அப்ப யூஜிசி ஒரு தனி அந்தஸ்துள்ள ஒரு தன்னாட்சி பெற்ற ஒரு அமைப்பு. அப்ப அவர்கள் கொண்டு வருகிறார்கள் இந்த திட்டங்களை. ஆனால் இந்திய தேர்தல் ஆணையம் கொண்டு வரவில்லை. ஏன்? மத்திய அரசாங்கத்துடைய கைப்பாவையாக செயல்படுகிறதா இந்திய தேர்தல் ஆணையம்? முட்டாள் IAS ஆபீசர்ஸ், நீங்களாம் ரிசைன் பண்ணிட்டு வீட்டுக்கு போங்கடா. இந்திய தேர்தல் ஆணையத்தில் இருக்கிறவங்க, நான் தேர்தல் ஆணையராக இருந்தால் ஒவ்வொரு எம்பியும் ஒவ்வொரு எம்எல்ஏயும் அந்தந்த தொகுதியில் தான் 365 நாட்கள் இருக்க வேண்டும். ஒரு எம்எல்ஏ என்பவன் அந்த தொகுதிக்குள்பட்ட எல்லா வீடுகளிலும் சென்று பணியாற்ற வேண்டும். ஒரு எம்பி ஆனவர் அந்த தொகுதியில் இருக்கின்ற எல்லா வீடுகளிலும் சென்று வீட்டுகளுடைய நிலவரத்தை அறிந்து அரசுக்கு ரிப்போர்ட் பண்ணணும். அதுதான் அவங்களோட வேலை. ஆனால் இந்த தேர்தல் ஆணையம் எங்கே என்பதை இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு நான் கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஆக இந்த கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதிக்கு ஒரே போட்டி, காங்கிரஸா பிஜேபியா? ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ADMK அண்ட் நாம் தமிழர் கட்சி 4 முனை போட்டி. இந்த 4 முனை போட்டியில் வெல்வது யார் என்பது ஜூன் 4 தெரியும். இந்த 2009 நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம வசந்த் ஜெயிச்சார். வசந்தகுமார் அவர் கொரோனால இறந்து போயிட்டார். அவரோட மகன் விஜய் வசந்த் நிற்கிறார். அப்போ பிஜேபி பொன் ராதாகிருஷ்ணனை எதிர்த்து போட்டியிட்டு அமோக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று பாராளுமன்றத்துக்கு போகிறார். விஜய் வசந்த் என்ன சாதித்தார்? கன்னியாகுமரி தொகுதி மக்களுக்கு விஜய் வசந்தின் சாதனைகள் என்ன? ஆனால் நம்முடைய நாட்டில் ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் ஜெயிப்பது அவர்கள் செய்த நல்ல காரியத்திற்காக அல்ல,
மாறாக ஜாதியின் மூலமும் மதத்தின் மூலமாக மட்டுமே. இந்த முறை மாற்றப்பட வேண்டும். இந்தியாவில் உள்ள 147 மக்களுடைய இரத்தத்திலும் ஜாதியும் மதமும். இது உண்மைதான், நான் சொல்ல தேவையில்லை. நல்லது செய்த அவர்களை என்ன பண்ணியிருக்காங்க, இதுல தோற்கடிச்சிருக்காங்க. காமராஜரையை தோற்கடித்த தமிழ்நாடு இனி என்ன எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டும்? என்ன எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்ல வேண்டும்? அயோக்கியர்களையும் நல்லது செய்யாதவர்களையும் தேர்ந்தெடுக்கும் முறைதான் நமது நாட்டில் இருக்கின்றது. பணம், அதிகாரம், ஆணவம் இவ்வளவு இருந்தா எம்எல்ஏ எம்பியில ஜெயிக்கலாம், இல்லைன்னா தோல்வி உறுதி. பின்ன இந்த ஜாதி மதமும் சப்போர்ட் பண்ணும். ஜெயிப்பதற்கு 2 மூல காரணம் இந்தியாவில். ஒன்று ஜாதி, இன்னொன்று மதம். கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில மதம் தான் இஸ் a deciding factor. The main deciding factor of winning in கன்னியாகுமரி தொகுதியில மதம். ஆக இந்த கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியுடைய உண்மை நிலவரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 48.96% மக்கள் இந்துக்கள், 46.56% மக்கள் கிறிஸ்தவர்கள், ரிமைனிங் மிச்சம் உள்ளவங்க முஸ்லிம்கள், அதர் காஸ்ட். இங்க இந்துக்களுக்கா கிறிஸ்தவர்களுக்கா என்கிற ஒரு போட்டி. ஆனால் எல்லாரும் நண்பர்கள் தான், எல்லாரும் நண்பர்கள். எலெக்ஷன் வரும்போது மட்டும் இந்துவா கிறிஸ்தவன் என்கிற மிகப்பெரிய மத போட்டி நடைபெற்று அதில் யார் ஜெயிப்பது என்பதுதான் இங்கே முக்கிய கேள்விக்குறி. ஆக இங்கே நிறைய சிறுபான்மை மக்கள் வசிக்கின்றார்கள், மீனவ மக்கள் வசிக்கின்றார்கள். ஆக இந்துக்களிலே நிறைய பேர் பிஜேபியை குறை சொல்பவர்களாக உண்டு. ஆக இந்த விஜய் வசந்த் எப்படி ஜெயிச்சாருன்னா அநேக மதம் கிறிஸ்தவ ஓட்டுகள் அங்கே கிடைச்சதுனால. ஆனா விஜய் வசந்த் ஒரு இளையவர், 42 வயதான ஒரு இளையவர். அவர் ஜெயிச்சு என்ன சாதித்தார்? கன்னியாகுமரி மக்களுடைய வீடுகளில் வந்து அவர் மக்களுடைய குறைகளை கேட்டாரா என்பதுதான் தெரியவில்லை. ஒரு வகுப்பறையிலே ஆசிரியருக்கு 40 மாணவர்களுக்கு பாடம் நடத்துகிறார். ஆனால் இந்த எம்எல்ஏ எம்பிக்கள் எங்கு போகிறார்கள்? ஜெயித்த பிறகு இவர்களுக்கு அடுத்த தொகுதியில் என்ன வேலை? விஜய் வசந்தை நான் இதுவரையிலும் கன்னியாகுமரி தொகுதியில் பார்க்கவில்லை. இவர் விஜய் வசந்த் என்பவர் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியின் எம்பி. இவர் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில் 15 லட்சம் மக்கள் உண்டு. இந்த 15 லட்சம் மக்களுக்கு வீட்டுக்கு போறாரா? ஏன் போகவில்லை? உங்களுடைய வேலை என்ன? இந்த 15 லட்சம் மக்களுடைய குறைகள் என்ன? வேலையில்லா திண்டாட்டம் என்ன? அடிப்படை தேவைகள் நிறைவேறி இருக்கிறதா என்பதை பார்ப்பதற்குத்தான் எம்பி எம்எல்ஏக்களை நாம் தேர்ந்தெடுக்கின்றோம். சும்மா கார்ல சுற்றிட்டு திரிகிறதுக்கு அல்ல. தேர்தல் ஆணையமே நீங்கள் ஒரு விதிமுறைகளை உருவாக்குங்கள். இந்த எம்எல்ஏக்கள் எங்கு இருக்க வேண்டும்? அந்தந்த தொகுதியில் இருக்க வேண்டும். எங்கே இருக்க வேண்டும்? தொகுதிக்கு உட்பட்ட ஒரு ஆபீஸை போடுங்க. அந்த ஆபீஸில் தான் 24 hours இருக்கணும். மார்னிங் 10 to 5. வேற எங்க போகிறாரு? எல்லா கூட்டங்களிலும் கலந்து கொள்வதற்காக இவரை நாம் தேர்ந்தெடுத்தோம்? இல்லை. விஜய் வசந்த் என்ன சாதித்தார்? எனக்கு தெரிந்த வரைக்கும் சொல்வதற்கில்லை. ஆனால் பிஜேபிக்கு பதிலாக இவர் வர வேண்டும் என்று மக்கள் நினைத்தார்கள், அவ்வளவுதான். விஜய் வசந்த் நல்ல மனிதர் தான், எல்லாருடன் சகஜமாக பழகுபவர், ஜாதி மத வேறுபாடு என்று பழகுபவர். அது வரவேற்கப்பட வேண்டியது. ஆனால் என்ன சாதித்தார்? கன்னியாகுமரி மாவட்ட கனிம வள கொள்ளை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதை தடுத்தாரா ஒரு எம்பியாக?
கன்னியாகுமரி மாவட்ட படித்த மக்களுக்கு வேலை வாய்ப்பை பெற்று தந்தாரா ஒரு எம்பியாக? தமிழக அரசுடன் சேர்ந்து இணைந்து பேசி இந்த ஆசிரியர் தேர்வுக்கு டெட்டு நெட்டு இதெல்லாம் விலக்களிப்பதற்காக ஏதாவது யோசனைகள் செய்தாரா, சொன்னாரா என்பது தெரியவில்லை. ஆக விஜய் வசந்த் எம்பி தான், மாற்று கருத்தில்லை, நல்ல மனிதர் தான், மாற்று கருத்தில்லை. ஆனால் மக்களுக்கு என்ன செய்தார் என்பதை சொல்வதற்கு எங்கும் கிடைக்கவில்லை. ஆக இளைஞர் தான் மக்களுக்கு பிரச்சனைக்கு, உண்மையிலே மக்களுக்கு பிரச்சனைக்கு தீர்வு காண்பவர் தான் எம்பி, மக்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண்பவர் தான் எம்எல்ஏ. இதை மறந்து போகக்கூடாது. ஆக அடுத்து நமது கன்னியாகுமரி மாவட்ட தொகுதிக்கு நிற்பவர், போட்டியிடுபவர் பொன்னார் அவர்கள், பொன் ராதாகிருஷ்ணன், பிஜேபி. இந்த பொன்னார் அவர்கள் கடந்த தேர்தலில் வெற்றி பெற்று மத்திய அமைச்சராக இருந்தாரு. 2-3 பாலம் கட்டினாரு. உண்மைதான். பாலம் கட்டின உடனே அவர் சாதனையா என்பதை நான் கேட்கின்றேன். பாலம் அவரா கட்டினாரு? மக்களுடைய வரிப்பணம். உண்மையிலேயே மக்களுக்கான திட்டம் என்ன? மார்த்தாண்டத்தில் பாலம் கட்டினாரு, கீழே ஒரே டிராஃபிக் ஜாம், மேலே போயிட்டு இருக்கு. உண்மைதான், நல்ல காரியம் செய்தார், அதில் தப்பு இல்லை. பார்வதிபுரம் பாலம் கட்டினார், உண்மைதான், நல்லதுதான், சாதனை தான். பாலம் கட்டுவது மட்டும்தான் சாதனை என்றால் வேறு திட்டங்கள் என்ன? மத்திய அமைச்சராக இருந்து கொண்டு கேஸ் விலையை குறைச்சாரா? இல்லை. காங்கிரஸ் ஆட்சியிலே 400 ரூபாய்க்கு விற்ற கேஸ் இப்பொழுது 1100 ரூபாய். இதனுடைய தோல்விதானே? பொன்னார் அவர்களே, உங்களை பார்த்து கேட்கின்றேன். நீங்கள் காமராஜர் என்று சொல்லுகின்றீர்கள், உங்களுக்கு குடும்பம் இல்லை என்று சொல்லுகின்றீர்கள். நீங்கள் இதுவரை சேர்த்த பணத்தை எனக்கு தர தயாரா? உங்களுடைய வங்கி கணக்கை எனக்கு தர தயாரா? நான் பார்த்துக் கொள்கின்றேன். உங்களுக்கு குடும்பம் இல்லை தானே? ஒரு மனிதனாக இருந்தால் குடும்பம் இல்லை என்று கூறலாம். என்ன உங்களுடைய பதில்? ஆக நீங்கள் பாலம் கட்டி இருக்கிறீர்கள், இல்லை என்று சொல்லவில்லை. அதை தவிர்த்து நீங்கள் என்ன செய்தீர்கள் கன்னியாகுமரி மாவட்ட மக்களுக்கு? நீட்டை உங்களுடைய அரசு தானே கொண்டு வந்தது. நீட் எழுதி பாஸ் ஆனா ஒருத்தருக்கு அறிவு வந்துருமா? நெட் எழுதி பாஸ் ஆனா அவ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகிய தகுதி கிடைச்சிருமா? முட்டாள்களே, மாறுங்கள். இத்தனை வருஷம் படித்த படிப்புக்கு நீங்கள் எதற்கு குறை கூறிக்கொண்டிருக்கின்றீர்கள்? அப்ப யூனிவர்சிட்டி தருகின்ற சான்றிதழ்கள், சர்டிபிகேட்டோட பவர் என்ன? பவர் இல்லையா? ஆக நீங்கள் 2 மேம்பாலம் கட்டி இருக்கின்றீர்கள், வரவேற்கப்பட வேண்டியது. ஆனால் நீங்கள் வேறு என்ன மக்களுக்கு செய்தீர்கள் என்பதை உங்களால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆக பொன்னார் அவர்களுக்கும் மதமும் சாதியும் சார்ந்துதான் ஒன்று. அடுத்தது ஏடிஎம்கே கட்சியில் நிற்கிறவங்க பசிலியஸ் நேசரத். இவர் ஒரு சிறுபான்மை பிரிவை சார்ந்தவர். இவர் ஏடிஎம்கே கட்சி பற்றி உங்களுக்கு தெரியும். அது கொஞ்ச நாள் பிஜேபியோட சேர்ந்து போயிட்டு இருந்தது. அப்புறம் பிஜேபிக்கும் இவங்களுக்கும் ஒரு சண்டை வந்ததில் பிரிஞ்சிச்சு. ஜூன் 4ஆம் தேதி தான் தெரியும் இவங்க ஜெயிக்கிறாங்களா இல்லையான்னு. அடுத்தது நாம் தமிழர் கட்சியின் சார்பாக திருமதி மரிய ஜெனிபர் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். நாம் தமிழர் கட்சி உங்களுக்கு தெரியும், இவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியே என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்வியும் மருத்துவம் இலவசம். சீமான் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். என்ன சொல்லியிருக்கிறார்னா, அவர் ஆட்சிக்கு வந்தால் கல்வியும் மருத்துவமும் இலவசம் என்று. ஆனால் இது ஒரு வரவேற்கப்படத்தக்க, இஸ் a welcoming decision taken by அண்ணன் சீமான் அவர்கள். ஆனால் வந்த பிறகு இவர்கள் என்ன செய்வார்கள் என்பதுதான் $1 மில்லியன் கேள்வி. டிஎம்கே மு க ஸ்டாலின் அவர்களும் அப்படித்தான் சொல்லியிருந்தாங்க.
என்ன சொல்லியிருந்தாங்க? நான் ஆட்சிக்கு வந்தால் டெட்டு நெட்டை எல்லாம் நீக்குவேன் என்று. ஒரு டெட்டை நீக்க கூட வக்கில்லாத ஒரு முதலமைச்சர் என்பதை நான் அழுத்தமாக சொல்லிக் கொள்கிறேன். எனக்கு மு.க. ஸ்டாலின் மீது எந்த கோபமும் இல்லை. ஆனால் அவர் சொன்ன தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. என்னை போன்ற எண்ணற்ற இளைஞர்களுடைய கனவை சிதைத்த மு.க. ஸ்டாலின். சீனியாரிட்டி படி போடுங்க. சீனியாரிட்டி படி போடலன்னா போட்டியும் பொறாமைகளும் தான் வரும். ஒரு டெஸ்ட் பாஸ் ஆனவன்னா பெரிய அறிவு கலைச்சோன்னு நினைக்கிறீர்களா? இல்லை, முட்டாள்கள். மனித இனமே முட்டாள்கள். அப்படி டெஸ்ட் எடுத்து நீங்க பண்ணி இந்த நாட்டில் நீங்க என்னத்த வளர்ச்சியை கொண்டு வந்தீங்க? அரசாங்க ஊழியர்கள் அனைவரும் டெஸ்ட் எழுதி வந்திருக்கீங்க. அரசாங்கம் வளர்ச்சி அடைந்ததா? அந்த அரசாங்கம் கடன் வாங்கி தான் உங்களுக்கு சம்பளமே தருது. ஆக இந்தியாவில் இருக்கின்ற எல்லா அரசாங்கத்தில் இருக்கின்றவர்கள் முட்டாள்கள். ஐஏஎஸ்கள் முட்டாள்கள், ஐபிஎஸ்கள் முட்டாள்கள், அரசாங்க ஊழியர்கள் முட்டாள்கள். ஏனென்றால் வளரவில்லை. வளர்ச்சி அடைந்திருந்தால் நான் உங்களை அறிவாளிகள் என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் நீங்கள் எல்லாம் முட்டாள்கள் என்றே சொல்ல தோன்றுகின்றது. கடன் வாங்கிதான் ஒரு அரசாங்கமே நடக்குது. வரிப்பணத்தில் எப்படி ஒரு அரசாங்கத்தை நடத்த வேண்டும் என்பதை தெரியாத அரசாங்கங்கள், மக்களுக்கு என்னென்ன சேவைகள் செய்ய முடியுமோ அந்த சேவைகளை செய்ய தெரியாத அரசாங்க ஊழியர்கள். ஒரு கலெக்டர் இருக்கிறவன்னு பார்த்தான்னா அந்த கலெக்டருக்கு அந்த மாவட்டத்தை உள்ள எல்லா மக்களையும் சென்று பேச தெரியாத ஆட்சியர். அப்ப நான் சொல்வது உண்மைதானே? ஆகவே ஜூன் 4ஆம் தேதி வரை நம்ம வெயிட் பண்ணணும் மக்கள். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும், இங்கு ஜாதி மதம் தான் விளையாடும். நல்லது என்ன செய்தாலும் மக்கள் மறந்து போகின்ற தன்மையில் தான் நம்முடைய இந்திய கலாச்சாரம் போய்கொண்டிருக்கின்றது. ஆகவே மக்கள் என்ன எண்ணத்துல தன்னுடைய கோபத்தை ஓட்டுக்களாக பதிவு செய்திருக்கிறார்கள் என்று தெரியாது. ஜூன் 4ஆம் தேதி வரை நம்ம பொறுத்திருப்போம். ஆக இப்போ உள்ள நிலவரப்படி விஜய் வசந்துக்குத்தான் அதிக சதவிகித வெற்றி வாய்ப்பு இருக்கிறதாக அரசியல் ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.